ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கஸ்டமர் மெனு தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த கஸ்டமர் மெனு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ல லிஸ்ட் பேஜ்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆஸ் யூசுவல் எல்லா மெனுவிலும் கொடுத்துருக்கிற மாதிரியே செட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பின்ன ரீசைக்கிள் பின், சர்ச் கஸ்டமர் எதுக்காகனா நம்ம சர்ச் பண்ணி அவங்க நம்பர், ஜிஎஸ்டி அந்த மாதிரி எது பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். பின் ஏதாச்சும் கஸ்டமர் பல்க் பேமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா பல்க் பேமெண்ட், பின் பல்கா இம்போர்ட் பண்றதுக்காக பல்க் அப்டேட் பண்ணிக்கலாம் த்ரூ எக்ஸல். ஓகேங்களா? பின் டவுன்லோட் பண்ணாலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பின்ன கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். பின்ன இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு ரீடைரக்ட் பட்டன், இன்வாய்ஸ் பேஜுக்கான ரீடைரக்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். பின்ன ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செட்டிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம கஸ்டமரை யூனிக்கா வேலிடேட் பண்ணிக்க முடியும். யூசிங் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி பேஸ் பண்ணி இவங்க வேலிடேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபில்டரோட லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது ஃபர்ஸ்ட் வரணும், ஃபில்டர் பார்ட் வரணுமா இல்லை கீழே இருக்கிற ரிப்போர்ட் ஃபர்ஸ்டா, எது மேலே டாப்ல ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட் செட் பண்ணிக்க முடியும். பின்ன ஃபில்டர் மேட்சஸ் ப்ரிஃபரன்ஸ் அது அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு திங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூசர் இருக்காங்க. இப்போ யூசர்னா இப்போ டெமோ கம்பெனி அண்ட் முத்து ரெண்டு பேர்த்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிபிள் அப்படின்னா டெமோ பிளஸ் முத்து ரெண்டு பேத்துக்குமே அசைன் ஆகிருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே உங்க லிஸ்ட்ல வருவாங்க. அதே வந்துட்டு காமன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேத்துக்கு சேர்ந்த மாதிரி மேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. இல்லாம டெமோ மேப் ஆனது மட்டும் வரும், முத்துக்கு மேப் ஆனது மட்டும் வராது. ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி மேப் ஆயிருக்கிறது மட்டும்தான் காமன்ல வரும். இதுதான் ப்ரிஃபரன்ஸுக்கான டிஃபரன்ஸ். பின்ன பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிக்சர் ஹைட் அண்ட் இங்க வித் ரெண்டு கொடுத்துருப்போம். இது என்ன பர்பஸ்க்காகனா, இப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்லயும் வியூ பேஜ் இருக்கும். இந்த வியூ பேஜ்ல இங்க ஒரு இமேஜ் பாத்துட்டீங்க இல்லையா, இதோட சைஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கான சைஸ் செட்டிங்ஸ் தான் இங்க. அதுவும் நம்ம பிக்சல்ல தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பிலோ 320 இது கீழே தான் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோ பர் பேஜ், ஒவ்வொரு பேஜுக்கு எத்தனை ரோஸ் வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க பண்ணிக்கலாம். பின் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டேட் ஃபில்டரோட ரேஞ்ச். இப்போ ஒவ்வொரு டேட் இருக்கும் இல்லையா, நம்ம லிஸ்ட் பேஜ்ல பார்த்தா இந்த டேட்டோட ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர் என்ன ரேஞ்சில் வரணும், டே பேஸ் பண்ணி வரணுமா இல்லை வீக், மந்த், இந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம். பின் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மெனு செட்டப். மெனு செட்டப் என்னெல்லாம் இருக்குன்னா லிஸ்ட் விசிபிலிட்டி, ஆட், அப்டேட், வியூ அண்ட் அந்த க்ளோன் அந்த கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் ஒன்னா நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல நமக்கு லிஸ்ட் பேஜ்ல பார்த்தா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே ஆட் பேஜ்ல பார்த்தா நம்ம கொஞ்சம் டேப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பாத்தீங்கன்னா அங்க டேபா இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி இருக்கோ அதே சினாரியோல தான் நம்ம இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இங்க அட்ரஸ் இதுல என்னெல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகணும், விசிபிள் ஆக வேண்டாம்னு யூசரே அசைன் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன தெரியும், தெரிய வேண்டாம்னு சொல்லி. அதே தான் எல்லா மினிட்ஸ்ல அப்டேட், விசிபிலிட்டி, வியூ விசிபிலிட்டிஸ் எல்லாத்துலயுமே. அதே கஸ்டம் ஃபீல்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இதுல இல்லாத இப்போ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்போ இது இல்லாம என்ன எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கேப்சர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க இருந்து நம்ம ஒரு ஃபீல்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்ல எனக்கு வேணும், லேபிள் நேம் பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் டெஸ்ட்னு ஒன்று போடுறேன். அது ரெக்கையர்டா இருக்கணுமா வேண்டாமா அந்த மாதிரி அது நம்ம ட்ராப் டவுன் பண்ணாலுமே நம்ம ட்ராப் டவுன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா கஸ்டமர் சைட் மாஸ்டர். இங்க வந்துட்டு நம்ம ஒரு சைட்டுக்கான மாஸ்டர் கிரியேட் பண்றோம்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். மாஸ்டர்ஸ் எல்லாமே சைட் மாஸ்டர் மட்டும். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம செட்டிங்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் லிஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு கஸ்டமரை டெலீட் பண்றோம். டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 30 days நம்ம டெலீட் பண்ணி 30 days வரைக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம இதுக்குள்ள மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த 30 daysக்குள்ள அந்த கஸ்டமர் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் டெலீட் ஆகாது. பட் இந்த ரீசைக்கிள் பின் லிஸ்ட்ல வராது. பட் நம்ம டிபியில எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? பின்ன நம்ம செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் கஸ்டமர். இந்த சர்ச் கஸ்டமருக்கு என்ன, நம்ம இந்த கஸ்டமர் பேஸ் பண்ணி இல்ல நம்பர் பேஸ் பண்ணியோ இல்ல இமெயில், ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி கஸ்டமர் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்க எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுக்கிறனாலுமே நம்ம நல்லா எடுத்துக்க முடியும்.
அந்த நம்ம சாஃப்ட்வேர்ல எந்த பார்ட்ல என்ட்ரி ஆயிருந்தா, நம்ம லீட்லயா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ட்ரி ஆயிருந்தா நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்டு பாத்தீங்கன்னா பல்க் பேமெண்ட். இந்த பார்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு கஸ்டமர் பல்கா நம்மளுக்கு பேமெண்ட் அப்டேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமிங்ல நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வாட்ஸ்அப்ங்கிற கஸ்டமர்ஸ் என்ன அக்கௌண்ட் எத்தனை அமௌண்ட் தராங்க, பட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களோட இன்வாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே வரும். இதுல எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மெனுவில் பண்ணியிருக்கோம். பட் இது எந்த கஸ்டமருக்கு நம்ம இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணல. சம் இஷ்யூஸ் இருக்கிறனால நம்ம இது வரைக்கும் இது ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க அட்வான்ஸா, இல்லை பல்கா கொடுக்குறாங்க, ஒரு 10,000 rupees பல்கா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பில்லுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நம்மளே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்ட் பண்ணியிருக்கோம். பட் யாருக்குமே இன்னும் ப்ரொவைட் பண்ணல. பின் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இம்போர்ட். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பல்காக கஸ்டமர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான சாம்பிள் ஃபைல் வேணுனாலுமே நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்னெல்லாம் மேண்டேட்னா நேம் அண்ட் ஃபோன் நம்பர் தான் நம்ம மேண்டேட்டாக கொடுத்தோம். ஸ்டார் மார்க் இருக்கு இல்லைங்களா, அது மேண்டேட். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 காலம் நம்ம ஃப்ரீயாக விட்டுருப்போம். அது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு கஸ்டமரோட டீடைல்ஸ். ஓகேங்களா, இதே இங்கே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா 2 ரோ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது என்ன பர்பஸ்னா, இந்த போரால இருந்து இருக்கிற வந்துட்டு அவங்க பீப்புள் இன்ஃபோ. ஓகேங்களா, அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் டீடைல்ஸா இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில மேனேஜர் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க. அப்போ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, மல்டிபிள் கான்டெக்ட் ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ரோஸ்ல சேவ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னன்னு எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற கஸ்டமரோட பீப்புள்ஸ் தான் இவங்கன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எல்லா இதுவும். இப்போ இல்லை அவங்ககிட்ட எந்த பீப்புள் இன்ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை எடுத்து விட்டுறலாம், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் விட்டு அடுத்த மேலத்து திங்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்காக கஸ்டமர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம பல்காக அப்டேட்டும் பண்ண முடியும். இங்கே வந்துட்டோம் அப்டேட்டுக்குள்ள வந்துட்டு இங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்டாக இருக்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போய் நம்ம அப்டேட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க அப்லோட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்டேட்டும் உங்களுக்கு ஆயிரும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா டவுன்லோட். ஜஸ்ட் இங்க டவுன்லோட் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கலாம். பின்ன ஆட் கஸ்டமர், புதுசாக கஸ்டமர்ஸ் வரும்போது 1 by 1 இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம ஆட் பண்ற ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டேஷன், சேல்ஸ் ஆர்டர், இன்வாய்ஸ், ஜாப் கார்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துலையும் நம்ம டேரக்டா கஸ்டமர் அங்கிருந்தே ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆட் பண்றணுங்கிற ஆப்ஷன்ஸும் இல்லை, நம்ம டேரக்டா அங்கிருந்தே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஃபில்டர்ஸ் நிறைய ப்ரொவைட், ஃப்ரம் டு பேஸ் பண்ணி ஃபில்டர்ஸ், கஸ்டமர் டைப் பேஸ் பண்ணி, குரூப், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஒரு ஆள் இல்லாமல் மல்டிப்புளாக நம்ம இங்கே செலக்ட் பண்ணியும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஆப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பின்ன இங்கே வந்துட்டு அப்படின்னா இங்கே நிறைய டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. காப்பி, சிஎஸ்வி, எக்ஸல், பிடிஎஃப், இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்ல இங்கே என்ன எக்ஸல் என்ன தெரியுதோ அதை அப்படியே நம்ம டவுன்லோட் இல்லாட்டி பிரிண்ட் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா காலம் விசிபிலிட்டியில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் வரும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் ஹைட் பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே ரிப்போர்ட்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லைக் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் டைப், குரூப், இந்த மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம இங்கே இருக்கும். நீங்கள் எந்த ரிப்போர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கஸ்டமர் ஆட் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ஆட் கஸ்டமர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நேம், அவங்களோட நிக் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆல்டர்னேட், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லா திங்ஸும் இருக்கும். இங்கே பை டிஃபால்ட் அந்த எந்த யூஸரோ அந்த யூஸர் இங்கே செலக்ட் ஆகிருப்பாங்க. அது கூட இப்போ நான் முத்துக்கு இந்த கஸ்டமர் அசைன் பண்ணி கொடுக்குறேன், இல்லை ஸ்ரீனிக்கு அசைன் பண்ணி கொடுக்குறேன், இல்லை எத்தனை பேர் வேணாலும் நம்ம இந்த மாதிரி அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க லாகின்ல போய் பார்த்தாலுமே இந்த கஸ்டமர் இப்போ நம்ம ஆட் பண்ற கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு விசிபிள் ஆவாங்க. இதாச்சும் ரெஃபர் பண்றது அந்த டீடைல்ஸ். நம்ம கஸ்டமர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த டைமிங்ல ஒரு பேலன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேலன்ஸ் டீடைல்ஸை நம்ம இங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பின்ன அவங்க கரன்சிஸ், கஸ்டமர் டைப், கஸ்டமர் குரூப், பின்ன டின் நம்பர் இருந்துச்சுன்னா அது, பேன் நம்பர், ரேட்டிங்ஸ், கஸ்டமர் கோட் இருந்துச்சு கோட். பின்ன அடுத்த டேப்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ், பீப்புள் இன்ஃபோங்கிறது வந்துட்டு இந்த கஸ்டமரோட கம்பெனில மல்டிபிள், இப்போ இஜிபிஎஸ்ன்னு வச்சுக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களோட ஸ்டாஃப்ஸ் கான்டாக்ட் வேணுனாலுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும்.
ஒன் பை ஒன்னா நம்ம அது மாதிரி மல்டிபிள் n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபீல்ட். நம்ம கஸ்டமைஸ்ல நம்ம செட்டிங்ஸ் சொல்லியிருந்தீங்க மாடியூல் டிசைன் சொல்லிட்டு அதில் கஸ்டமர் நமக்கு என்ன ஃபீல்டு வேணாலும் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த ஃபீல்டு எல்லாமே நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா. பின்ன அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ். எதாச்சும் இந்த கஸ்டமர் பற்றி ரிமார்க்ஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் கஸ்டமர் ஆட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அடுத்து என்ன போகலாம் அப்படின்னா அப்டேட்டுக்கு போய்க்கலாம். கஸ்டமரோட அப்டேட். இப்போ இங்கே அப்டேட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாப்லேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்மகிட்ட எப்போ வந்தாங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த டேட் அண்ட் டைமிங்கில் தான் நம்ம இந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பின்ன ப்ரொஃபைல் இங்கே பார்த்தா மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கும், நம்ம ஆட் பண்ண பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இங்கே என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் மோர் டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அலர்ட்ஸ் சென்ட் பண்ணால் அது கேப்சர் பண்ணிக்கலாம். பின்ன செட் அடிஷனல் இன்ஃபோ இந்த மாதிரி திங்ஸ். பின்ன கஸ்டமரோட மோர் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஜெண்டர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பின்ன அவங்களோட அட்ரஸ், பின்ன அவங்க பிக்சர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அந்த மாதிரி எதுக்குன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கே ஏதாச்சும் லாகின் ஐடி தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு தான். இன்னும் இந்த எந்த கஸ்டமர்ஸ்க்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஒன்ஸ் ஆகும்போது அந்த ரோல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம யூசருக்கு எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மெர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த திங்ஸ் எல்லாமே. இது இன்னும் எங்கே யாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகேங்களா. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் இன்ஃபோ. நம்ம பீப்புள் இன்ஃபோ ஸ்டோர் பண்ணுங்களே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணாலுமே நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். பின்ன கொட்டேஷன். இந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற எல்லா கொட்டேஷன்ஸும் இந்த மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேட் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்து சேல்ஸ் ஆர்டர். இந்த கஸ்டமருக்கு சேல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சேல்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபில்டர்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணி. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். இந்த கஸ்டமருக்கான இன்வாய்ஸஸ் லிஸ்ட் இங்கே ஷோ ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து பேமெண்ட். இந்த கஸ்டமர் நமக்கு ஏதாச்சும் பேமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த லிஸ்ட் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மோர் டீட்டெயில்ஸ். இந்த மோர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நோட்ஸ் இருக்கும். நீங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் என்டர் பண்ணி வைக்கிறீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமருக்கானது. பின்ன அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வீஸ். அந்த கஸ்டமருக்கு ஏதாச்சும் சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது சர்வீஸ் கால் லாக்ஸ். அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. அந்த கஸ்டமர் நம்மளுக்கு பண்ண பேமெண்டோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம இங்கேயே வந்துடும். நீங்கள் ஃப்ரம் டேட் பேஸ் பண்ணியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி மாற்றினாலுமே மாற்றி எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க டோட்டலாக இத்தனை அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க, இத்தனை பே பண்ணிட்டாங்க, இத்தனை பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். அந்த ஃபைனல் நம்மளுக்கு இது பிரிண்ட் இல்லாட்டி எக்ஸலில் டவுன்லோட் பண்ணாலுமே நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் லெட்ஜர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கான லெட்ஜர்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி லெட்ஜர்ஸ் எடுக்கிறனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரம் டேட் டு எடுத்துக்க முடியும். அட் த ஃபைனல் நீங்கள் இந்த என்டையர் லெட்ஜரையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கனாலுமே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் நம்ம லெட்ஜரில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்துட்டோம்னா சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம என்டையராக ரீடைரக்ட் ஆகும். எங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் பார்ட்டுக்கு இங்கேருந்து ரீடைரக்ட் ஆகி போகும். இங்கே போனாலுமே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்க முடியும் அந்த கஸ்டமர்ஸோட. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் கார்டு. இந்த கஸ்டமருக்கு நம்ம ஏதாச்சும் ரேட் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்க முடியும். பின்ன கன்சல்டேஷன் ஹிஸ்ட்ரிஸ். இது ஃபார் நம்ம டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் டைமிங்கில் கன்சல்டேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம இங்கே அதோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துக்க முடியும். லைக் இப்போ இது வந்துட்டு என்ன நார்மலில் இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இப்போ கஸ்டமருங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லி மாறி வரும். ஓகேங்களா. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கஸ்டமர்ஸை சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் லேபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ டாக்டர் அட்வொகேட்னு இருந்தாங்கன்னா கிளைண்ட் அந்த மாதிரி மாற்றி கொடுப்போம். இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ்னு மாற்றி கொடுப்போம். அந்த மாதிரி எல்லா சினாரியோஸ் இருக்கும். அந்த டைமிங்கில் உங்களுக்கு டாக்டராக இருக்கிற டைமிங்கில் இங்கே கன்சல்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. உங்களுக்கு ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துக்கலாம். பின்ன ஏதாச்சும் இதுக்கு அந்த கஸ்டமருக்கு நம்ம ஏதாச்சும் வாரண்டியில் இருக்காங்க அப்படின்னா வாரண்டி மீன்ஸ் அவங்க வாங்கின ப்ராடக்ட்டுக்கு வாரண்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். பின்ன அதர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கஸ்டம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும்.
பின்ன ஏதாச்சும் ரிமைண்டர் அலர்ட் ஏதாச்சும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அலர்ட்ஸ் எப்பெல்லாம் போயிருக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்துக்க முடியும். பின்ன கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் நம்ம ஏதாச்சும் நம்ம சாஃப்ட்வேர் மூலமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துக்க முடியும் கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரிஸும். அது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டைம் லைன்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, அவங்களோட டைம் லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பட்டன், இது என்ன கன்வெர்ட் டு லீட். நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமரை மாற்றிட்டோம், கொட்டேஷன் கொடுக்கும்போது டேரெக்டாக கஸ்டமரில் பண்ணிட்டோம், அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சரி லீடா சேஞ்ச் பண்ணிடலாம்னா இங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லீடா கன்வெர்ட் ஆயிரும், மாறிடும். அது எப்படின்னா ஜஸ்ட் இங்க கொடுக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கஸ்டமர்ல இருந்து உங்களுக்கு லீடா மாறிடுவாங்க. ஓகேங்களா. பின் இந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது இது இல்லை நீங்க லீடர்ல இருந்து கஸ்டமரா அவங்கள மாத்தி இருக்கீங்க அப்படின்னா லீடர்ல கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க, அவங்களோட நோட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க முடியும் இந்த ஃபார்மேட்ஸ்ல. ஓகேங்களா, அவங்களுக்கான ஈவெண்ட்ஸ் டு டூஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்க முடியும் வியூல. அடுத்து என்ன பார்த்தா இது ஜஸ்ட் ப்ரீவியஸ் கஸ்டமருக்கு போறதுக்கான அந்த பட்டன்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த ஏரோ கிளிக் பண்ணோம்னா அவங்களோட ஒரு பாப்அப் வரும். இப்போ இந்த டேபிள் கொஞ்ச நேரம் வச்சிருக்கோம், ஒரு 10 to 5 மினிட்ஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது எந்த கஸ்டமர் நமக்கு தெரியாதுங்களே, இந்த மாதிரி பிளாங்கா இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இங்கிருந்து கிளிக் பண்ணி எந்த கஸ்டமர்ஸ்னு பார்த்துக்க முடியும். இதுதான் இந்த அப்டேட்ல கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே. சேம் ஆஸ் இப்போ அப்டேட்ல என்ன பார்த்தீங்களோ அதே தான் நம்ம வியூலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வியூவில் பார்த்துட்டிங்கனாலுமே அதே ஆப்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு, சேம் ஆஸ் பர் அப்டேட்ல என்ன இருந்துச்சோ அதே தான். பின்ன இங்கே லிஸ்ட்டில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் பேஜ்லேயே. இந்த பார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த கஸ்டமர் எப்போல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த இன்வாய்ஸ்க்கான இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன பர்பஸ்க்காக, சேல்ஸ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, இன்வாய்ஸ் டேட்டு, அவங்களோட பேமெண்ட் எப்போ பேமெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கேப்சர் ஆகிருக்கும். அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்ஸும் நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட், அதில் எத்தனை பெய்டு எத்தனை அன்பெய்டுங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். இல்லை இங்கேயே நம்மளுக்கு பேமெண்ட் ஆட் பண்ணணும்னாலுமே இங்கே ஆட் ஆன் பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த கஸ்டமருக்கான பேமெண்ட்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்படி இது பிரிண்ட் பண்ணாலுமே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இவ்வளவு தான் நம்ம கஸ்டமர்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ், டோட்டல் ஃபீச்சர்ஸ் இவ்வளவுதான் கஸ்டமர்ஸ்ல. ஓகேங்களா.